ஆ, ஹாய். ஹாய். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம சொல்லுங்க. பேசலாமா? ஒரு நிமிஷம். நீங்க ஜீவா பிரதர் தானே? ஆமா, என் தம்பி தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, உங்க பிரதர் அடிக்கடி என்னைய பார்க்க இந்த ஏரியாவுக்கு வருவாரு. அப்படிதான் நானும் உங்க பிரதரை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கா? இந்த லெட்டர் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? நம்ம இப்படிலாம் நடக்கும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு? உங்களுக்கு எதாவது ஆயிட போகுது? நான் உங்க பக்கத்துல இருக்கல, அதான். ஐயோ, டாக்டர் தான், நான் கூப்பிடுவா? ஐயோ வேணாம், அது வேற ஒன்று பண்ணும். ஐயோ ப்ரோ, டாக்டர் நான் கூப்பிடுறேன், இருங்க. ப்ரோவா? ஐயோ ப்ரோ ப்ரோ ப்ரோ, அண்ணா சும்மா இப்படி பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணாதீங்கண்ணா. இந்த லெட்டர் மட்டும் ஒரு நிமிஷம் படிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் இந்த லெட்டர் லெட்டர் மட்டும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் உங்களுக்கு அண்ணா கிடையாது. நான் உங்களுக்கு அண்ணாலாம் ஒண்ணு அண்ணா கிடையாது. ப்ளீஸ் இதெல்லாம் பின்னாடி வராதீங்க. நீ யாராவது பார்த்தாங்கன்னா வீட்டுல மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எங்க அண்ணாலாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்காங்க. சரி சரி, யாரையும் நீங்க கூப்பிடலாம் ஒண்ணு. ஐயோ ஓகே. ஹாய் ஹாய். உனக்குலாம் சூடு சொரணம்லாம் இருக்காதடா. இப்போதானே ஒரு பொண்ணு உன்னை அண்ணான்னு கூப்பிடுது, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு உனக்கு லவ் ஃபெயிலியர் தான்டா. உனக்கு சோகமா தானே இருக்கணும். லவ் ஃபெயிலியர்னா முஜப்பர் சோகமா இருக்குமா? இங்க பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எப்போ நான் உன்னை ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் பார்த்தேனோ அப்பயே அதெல்லாமே உடஞ்சிருச்சு. This is love, Jesse. This is love. இங்க பாரு தம்பி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு அது தெரியுமா? பரவாயில்ல. இன்னைக்கு வரமாட்டா போல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா? மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா? அட்ரஸ் எங்க இருக்கு தெரியுமா? பாடும் பாடு